சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்டு மகிழ்ந்த தற்போது அழிந்து வரும் புட்டு முருங்கைக்காயை விளைச்சலை அதிகப்படுத்த வேளாண்மை துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கசப்பு, புளிப்பு, இனிப்பு ஆகிய 3 சுவை கொண்ட ஒரு மூலிகையை ஞாபகம் இருக்கிறதா? ஆங்காங்கே அதுவாகவே வளர்ந்து படர்ந்து கிடக்கும் இந்த மூலிகையை சிறு வயதில் பார்த்திருக்கிறீர்களா? சாப்பாட்டின் போது ரசித்து ருசித்து சாப்பிட்ட அனுபவம் உண்டா? காட்டு வெள்ளரி, குருமத்தங்காய், துண்டிக்காய், மிதுக்கங்காய், சுக்கங்காய், சிமட்டிக்காய், புடமக்காய், புட்டு முருங்கைக்காய் இப்படி பல பெயர்களில் குறிப்பிடப்படும் மிகச்சிறிய ஒரு காய்தான் இந்த செய்தி தொகுப்பின் நாயகன். வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்றவற்றின் வடிவம் கொண்டு மிகச்சிறிய அளவில் விளையும் இந்த புட்டு முருங்கைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உப்பு போட்ட மோரில் ஊற வைத்து பின் வெயிலில் உலர வைத்து தேவைப்படும் போது எண்ணெயில் பொரித்து சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிட்டால் மனசெல்லாம் சிறகடித்து பறக்கும். அவ்வளவு சுவை கொண்டது மிதுக்கு வற்றல். அதிக இரும்புச்சத்து கொண்ட மிதுக்கு வற்றல் செரிமான கோளாறு, நீரிழிவு குறைபாடு, மந்தம், இரத்த அழுத்தம், வாத நோய், இருமல், காய்ச்சல், வயிற்றில் புழுக்கள் தொல்லை போன்றவற்றிற்கு அருமருந்தாக புட்டு முருங்கைக்காய் விளங்குகிறது. புட்டு முருங்கை மழை பெஞ்சுன்னா நல்லா நிறையா முளைக்கும். இந்த வருஷம் கம்மியாக தான் முளைச்சிருந்து. நம்மள சுகர்காரங்க எல்லாம் சாப்பிடலாம், நல்லா விரும்பி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நோய் நொடி எதுவுமே இல்லை, ரத்தமும் சுத்தமும் பண்ணோம், நல்லாயிருக்கும். பார்த்துடுங்க. தற்போது அருகி வரும் புட்டு முருங்கைக்காயை அதிக அளவில் விளைவிக்க அரசு ஊக்குவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு மட்டும் இல்லாமல் வேளாண் துறை அதிகாரிகள் இந்த புட்டு முருங்கைக்காயினுடைய பயன்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை மட்டும் இல்லாமல் இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு இந்த வர்த்தகத்தை கொண்டு வரலாம். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த புட்டு முருங்கைக்காயை விவசாயமாக மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய அந்த விதைகள் இதெல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கு லோனு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து இந்த விவசாயத்தை ஊக்குவிச்சாங்கன்னா உண்மையிலே நம்ம பகுதி விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய நல்ல ஒரு செயலாக இருக்கும். உணவுடன் சேர்த்து மிதுக்கு வற்றலை சாப்பிடுவோம், ஆரோக்கியத்துடன் மிடுக்காக வாழ்வோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து விஜய் பிராங்க்லின்.